ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலாம் வந்து பேபிமா வந்து ஒரு கனவு கோட்டை கட்டிக்கின்னு உட்காந்துருந்தது. எதுக்காக, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு சொல்கிறேன். இன்னி வீடியோ தட் மீன்ஸ் நேற்றைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேபிமா அப்படி என்ன கனவு கோட்டை கட்டுச்சு அப்படின்றது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைமண்ட் ஷாப்பிங் போகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் டைமண்ட் வாங்கியே தீரணுமாமா. சரி, அது வந்து நாங்கள் யூனிசெக்ஸ் டைமண்ட் தான் வாங்குறோம். யூனிசெக்ஸ். ஆமாம், நீ போடாமல் கழட்டி வச்சுன்னா அது ஒன்று எடுத்து இது எந்த டைமண்ட் ஸ்டட்டு. ஸோ நான் கழட்ட மாட்டேன் டைமண்ட் ஸ்டட்டுன்றதுனால. ஸோ இப்போ ஒரு டைமண்ட் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டுக்கு வந்துருச்சுல்ல, அப்போ இதை கழட்டி வச்சுட்டு அதை எடுத்து ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நேற்றே வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு. நல்லா தான் இருந்தது. கையை வச்ச பொதா விட்டு உனக்கு தான். ஓகே நீ ஃப்ரெண்ட்ஸ், போட்டினா நான் எடுக்க மாட்டேன், நீ போடலைன்னா நான் எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு போயிட்டு ஏன்னா அந்த யூனிசெக்ஸ் டைமண்ட் ஸ்டட் எப்படி இருக்குதுன்றத மறக்காம வந்து பாருங்க. நேத்து வந்து கடை சாத்துற நேரம், அந்த நேரத்துல நம்ம அதை எடுங்க இதை எடுங்கன்னு என்னால சொல்ல முடியல. ஆனாலும் பட் ஒண்ணு செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அது இன்னைக்கு போயிட்டு ஏதாவது 2-3 நமக்கு வேற ஏதாவது ஒத்து வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி எடுத்துப்போம். என் பல்லு சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என் பல்லு காட்டு நான் சொல்றேன் சேர்ல. ஏய் இல்ல, சேஞ்சஸ் தெரியுது, நல்லா பாருங்க. கேப் எல்லாம் கம்மி. இதுக்கு அப்புறம் அந்த பல்லு சேர்ந்தா என்ன உனக்கு, சேர்லினா என்ன குடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலைனர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சைடு இந்த பக்கம் உள்ள போயிடுச்சு, இந்த பக்கம் தான் எனக்கு கொஞ்சம் உள்ள போகணும். அதுக்கு தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு தான் நிறைய கேப் இருக்குனால இன்னும் கொஞ்சம் அமுத்த வேண்டியது இருக்கு. எனக்கு நிஜமாவே எனக்கு ரிசல்ட் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்துட்டு என்னென்னலாம் சாப்பிட போறோம், எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த வீடியோல வரும். ஏன்னா கல்யாண வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஹோல் டே ஊர் சுத்துற வேலை தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இன்னைக்கு வந்து நீங்களும் அத மாதிரி எங்களை மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவுட்ஃபிட் காட்டியா, நான் டைமண்ட் வாங்க வரேன், எவ்வளவு அழகா புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன் நான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேபிமாவோட அவுட்ஃபிட். எல்லாரும் சொன்ன மாதிரி பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னப்பா வந்து கரெக்டாக நின்ட்டியா? கரெக்டாக எடுத்தாங்க. இந்த ஸ்டட் தான் யூனிசெக்ஸ் ஸ்டட். ஆமாப்பா, யூனிசெக்ஸ் பாது. நான் இதை கழட்டிட்டு அது ஒன்று மட்டும் இந்த காதில் போடுவேன். எதுக்குப்பா பெருசாக போகிறோம்? பெருசாக போனால் பெருசாக அமௌண்ட் வரும். அது எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மாடல் பாருங்க. இது எவ்வளோ வரும், இது எவ்வளோ வரும் இல்லையா? நேற்று ஒழுங்காக பார்க்க முடியல. இவன் மாதிரி கடை வர எடுத்து வச்சுருந்தோம். அது லேட் ஆகிடும், அது வாங்கணுன்னா லேட் ஆகிடும். இப்போ மேரேஜுக்கு போட முடியாது உன்னால. கீழே ஸ்டட் எல்லாம் வாங்கிட்டு தான் மேலே வாங்க. 1,72,000. எவ்வளோ? 1,72,000. 50க்குள்ள ஏதாவது இருந்தா சொல்லுங்க. 50 இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். இதுல வேணாம். அப்போ ஆர்டருக்கு போட்டு அவங்க தான் செய்யணும். இன்னும் பெருசா இந்த 18ல தான் 50 அந்த ரேஞ்சில் வருமா? அதெல்லாம் 22வா? 18 தான் மேடம். அதெல்லாம் பெரிய இதெல்லாமே 18 கேரட் தான். இதே கோல்டில் வாங்கிட்டீங்கன்னா நான் சீண்டில் கூட மாட்டேன். திரும்ப அப்பதானே தெரியும். பாரு அநியாயம். பெருசா இருக்கு அவள் தான். ஆனா ஒரு லுக்லாம் கீழே போட்டுறாது, இந்த பக்கம் வா. எப்படி ஆனா நல்லா தெரியுது காதுல இருக்குது அப்படின்ட்டு. அவள் தானப்பா, வேற எதையும் பார்க்கலையாப்பா நீனு? வோல்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஆமாம் மேடம். டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. மேலே இருக்குது டோட்டல் செட். அந்த அங்கே இருக்கிறது எனக்கு அதில் ஏதோ ஒன்று எடுத்து அந்த பிளைனாக இருக்கும். பத்தாதுப்பா, பாதிலேயே நிற்கிது. ஆமாம், ஒன்றுமே தெரில. இல்லை பாதிலேயே நிற்கிது. அதான் சொல்கிறேனே, ஒன்றுமே தெரிலன்னு தான் சொல்கிறேன். பாதிலேயே நிற்கிது எனக்கு. இப்போ அங்கே 3 வச்சிருக்கேன், 4 வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் 6 வந்துச்சு, 5 இல்லை. 5ல் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். இதில் இருக்கும் 5 நிறைய கிடைக்கும். 5 பவுண்ட்ஸில் நிறைய இருக்கு. சரி வா, இப்போ வாங்கினதை வாங்கியாச்சு, கிளம்புவோம். நம்ம அடுத்த வேலைக்கு போவோம். போட்டால் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். லிங்க்ஸ் ஆட் பண்ணுவோம். எங்கே லிங்க் ஒரு 2 லிங்க் ஆட் பண்ணுவோம். அதில் என்ன ஸ்டோன் இருக்கா? அதில் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு.
அதை கழட்டிட்டு கொஞ்சம் இறக்கி வைடா பாப்பா. ஆனால் நீ நிறைய இது அந்த இது போட முடியாது. ஆனால் இன்னும் இறக்கி போட்டினா தான் அந்த இது போன மாதத்தில் ஒன்று எடுத்ததில்ல அதை போட முடியாது. இதை போட்டினா இப்படிதான் இருக்கணும். நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் மேட்சாக இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு கலரில் இது என்னென்னலாம் எம்ராய்டு இருக்குது, ரூபி இருக்குது, தெரியுது வெயிட் இதெல்லாம் வாங்கி வச்சோம். அப்போ இந்த மாதிரி போடும்போது மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நீ அம்மா பெரிய கழுத்து வச்சிருக்கிறப்பா, பின்ன வேற என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருக்கும் உன்ன மாதிரி இருக்குமா? நீ தான் லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்படிங்கும்போது அண்ணன் தெரியுதுல ஒன்றும் தெரியல, பிளட்ல தான் இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கு. இது ஆக்சுவலி இது ஒன்று போட்டிருந்தாலே போதும். சூப்பராக இருக்கு. இதில் எவ்வளோ கோல்டு இருக்குது? இது எப்படி இருக்கு? இது நல்லா தான் இருக்கு. ஆனால் மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒன்றும் முடிய மாட்டேன். அந்த ஸ்டோன் ஸ்டட்டுக்கா அதுக்கு ஏதாவது மேட்ச் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன். அது நல்லா தான் இருக்குல்ல. இது நல்லா தான் இருக்கு. நான் தான் கேட்குறேன், அந்த ஸ்டட் எடுத்துன்னு வரேன், எனக்கு அந்த சிங்கிள் லேயர் மாதிரி டைமண்ட் ஃபினிஷில் செஞ்சு தருவீங்களான்னு கேட்குறேன். பண்ணி தரேன்றாங்க. டைமண்ட் ஃபினிஷ்லன்னா டைமண்டேவா? ஆமாம், அந்த மாதிரி டைமண்ட் கட்டில் வச்சு வைக்க சொல்கிறேன். ஏடி ஸ்டோனா? ஏடி ஸ்டோன் வச்சு பண்ணி தருவாங்களே. அதான் அது பண்ணி தரேன்றாங்க. பண்ணி தருவாங்க, நல்லாவே தெரியுது. அப்போ நீ அதை வாங்காமல் இதை வாங்கிருக்கணும். தூக்கிட்டு தானே இருக்கு. தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் சொல்கிறேன் எப்படி. ஆமாம், தூக்கிட்டு தான் இருக்குது. அமுங்கலன்றேன். அமுங்காது, ஏன்னா அதோட பேட்டர்னே அப்படி தானே. இப்போ நீ திரும்பி இப்படி பண்ணினா தான் எல்லாமே இப்படி தொங்குது இல்லை? அது ஓகே. ஆனால் அப்போ வந்து இது தூக்கிட்டு இருக்கு பாரு, இப்படி தூக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, இப்படி நேராலாம் நிற்கணும், இப்படி கீழெல்லாம் இப்படி வரணும். மட்டன் போடாமல் பார்த்தா. ஆனால் இதை போட்டு படுத்து தூங்குனீன்னா காலையில் தலைகாணியில் ஒரு பீஸ் இருக்கும், பெட்ஷீட்டில் ஒரு பீஸ் இருக்கும். அதான் கேட்குறேன். அப்போ காது சரியில்லை. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒன்று பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. இல்லை, ஆசைப்படும் போது ஓகே, நம்ம காதுக்கு போடும்போது செட் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? அதுவும் 2 பட்டன் போட்டுருக்குற. ஒண்ணுதான். அவங்களே அதனால தான் பார்த்தாங்க 2 போட்டிங்கன்னு. திரும்ப இப்போ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கே இல்லை? கரெக்டாக தான் இருக்குது. பட்டன் போடாமே கரெக்டாக நேற்று நேற்று. ஆமாம், திரும்ப நல்லா தான் காட்டேன், சும்மா உன் மூஞ்சியே பார்த்துனுக்குற. ஓகே. இல்லை, அது தொங்குறல, ஆனால் தொங்குற மாதிரி தான் தெரியுது. அப்பவே ஏதோ தூக்கின்னு தெரிஞ்சுது, பார்க்கவே நல்லா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் 4 பேரும் கிளம்பிட்டோம். ஒன்று காலேஜை கட்டடிச்சிட்டு வந்துச்சு, ஒன்று காலேஜ் முடிச்சுட்டு வந்துருச்சு. வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம தண்டையார்பேட் போகிறோம். ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், புது பெண் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த புது பெண்ணை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. அது இல்லாமல் வேறு யாரெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் அப்படியே 1 by 1 வரும். நீங்கள் லைனாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஏன் சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டோம். கம்பலா? சரி, கம்பலை பார்த்துக்கோங்க. காதை காட்டு. கம்பல் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்பல் வாங்கி போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டைமண்ட் ஸ்டெட் இப்போ பேசு. அதுதான் இது சொல்றதுக்கு தான் நீ குறுக்க வந்த கவுசிக் மாதிரி இது பண்ணியிருந்தியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத 1 by 1 வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேர் பயங்கர பிஸியாக இருப்பாங்க. 2 ப்ரூட்டஸ் பேக்கில் உட்காந்துங்கிற ப்ரூட்டஸ். ஒன்று இப்போவே 2 தூங்குது. ஆமாம், 2 பேருமே தூங்குறாங்க. பிரியாணி சாப்பிட்ட களைப்பு. ஓ, பிளாக் ட்ரெஸ்ஸா 2 பேருமே? ஓகே. நம்ம 2 பேரும் ப்ரௌன், அவங்க பிளாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நாங்க அங்க போயிட்டு என்ன பண்ண போறோம்ங்கறத இந்த vlogலயே வரும். இதுங்க நல்லா கார்ல நான் தூங்குற நேரத்துல என்ன கார் ஓட்ட வச்சு இதுங்க நல்லா கார்ல தூங்கி வந்து நான் ஓட்றேன். ஃப்ரெஷ்ஷா ஆடினோம். யார் நீனு? ஓட்டுவேன், குத்தா ஓட்டுவேன். ஆனா எங்களுக்கு தூக்கம் வராது இல்ல, பயத்துல உட்காந்துக்கணும். எதுக்கு அது? சரி, ஓகே. நம்ம அங்க வரேன் மெதுவா. நாளைக்கு தான் போய் சேருவோம். இல்ல போயிடுவோம், ஆனா நிம்மதியா போக முடியாது. பீஸ் இருக்காது, பீஸ். ஆமா, பீஸ் இருக்காது. நீங்க பிரியாணில பீஸ் இருக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க. கார் உள்ள உட்காரத்துக்கு பீஸ் இருக்காது. அப்புறம் நம்மளுக்கு லைஃப்ல இருக்க வேண்டி ஓட்டு அது ஓட்டுதாப்பா. ஆமா, அது சுத்தமா இருக்காது. அப்புறம் போறவங்க எல்லாம் திட்டின்னு இருப்பேன் நானு. தேவையில்லாம் டென்ஷன் ஆயிடுவோம்.
எதுக்கு அதுக்கு பீஸா கொண்டு போய் விடுறோம் பாரு. பீஸ் ஆமா, நான் இப்பதான் பிரியாணியில பீஸ் சாப்பிட்டு தான் வந்து நிக்கிறேன். அதனால அந்த பீஸே போதும் எனக்கு, இந்த பீஸ்லாம் வேணாம் எனக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிராஃபிக்கா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது அது வரைக்கும் வண்டி நிக்குது. எப்ப கிளம்புனாலும் சென்னையில டிராபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ், எரிச்சலா இருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு எல்லாரும் ஆபீஸ்ல சாப்பிட்டு ஆபீஸ்ல இருக்கணும், தூங்கணும். ஆபீஸ்ல எல்லாம் யாரும் தூங்க மாட்டாங்கப்பா. வீட்டுல சாப்பிட்டு நிறைய பேர் தூங்கணும். அது வந்து நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா மத்தியானம் தூங்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ரோமிங் கிளம்பிடுறாங்கப்பா. இருக்கும்பா, மத்தியானம் தூங்கினா உடம்புக்கு நல்லதுன்றதுனால. ஆக்சுவலி அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் மத்தியானத்துல தூங்கலாம். 1 மணி நேரம் தூங்க மாட்டேன்றோமே, அதுதான் பிரச்சனையே. 4 மணி நேரம் தூங்குறோமே, ராத்திரி தூக்க வர மாட்டேன் எனக்கு. இப்ப ராத்திரி தூங்கவே வர மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மகள தூக்கிட்டேன்னா தூக்க வர மாட்டேன். நீங்க பாக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். சரி, அங்க போயிட்டு யாரெல்லாம் மீட் பண்றோம், என்ன பண்றோம் அப்படிங்கறது இதுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்தாச்சு, வந்துட்டு நம்ம இங்க வெளில போக வேண்டியது இருக்குது. இங்க வந்துட்டு சிவாவை பார்த்து பேசிட்டு 2 பிள்ளைங்களையும் தள்ளிட்டீங்க. நம்ம பாட்டு ஜாலியா 2 பேரும் பறந்து கிடக்கிடன்னு பறந்து போயிடும். ஆமா, இப்போ ரொம்ப குஷியா இருக்கிறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது உங்களுக்கு நாங்க ரிவீல் பண்றதுக்கு ஒரு 3-4 மாசம் எடுக்கும். 3-4 மாசம்ல ரொம்ப நாளே எடுக்கும்பா. இல்ல 3-4 மாசம் தான் எடுக்கும். சரி ஓகே ஓகே, அது நாங்க அப்புறமா உங்களுக்கு ரிவீல் பண்றோம். இப்போ வந்து வந்த வேலையை பார்ப்போம் வாங்க. இதுக்கப்புறம் பேசினேன்னா வாய் விட்டுருவேன் நான். வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காசு உசுக்கி வைப்பேன். ஆமா ஆமா, டிஜிட்டல் மணி சொல்லுவேன்ல, டிஜிட்டல் மோசடி பண்ணி வச்சதுல வந்து ஒரு 75,000 வச்சிருந்தேன். 75,000 ஒரு 1 இயர்க்கு மேலேயே வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னாச்சுன்னா ஒரு 25,000 போனா போய் தொலைதுன்னு குத்து தொலைச்சிட்டேன். அசிங்கமா பேசாதப்பா. டிஜிட்டல் மோசடி 75,000 ரூபாய் 1 வருஷமா பண்ணன்றீங்க. சேர்த்துனது அதான் 1 இயர்ல சேர்த்து வச்ச அந்த 75,000 25,000 கொடுத்துட்டேன். 50,000 கொடுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சது. அந்த 50,700 இது. ஆமா, 750. சரியா, ஒரு 750 எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு. அவ்வளவுதான். ஒன்னு வந்து நின்னுச்சு, எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களை வந்து நம்ம இறக்கி விட்டோம். அதுங்க ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பரா பலமா பண்ணி வச்சிருக்குதுங்க. அது என்ன ப்ரிப்பரேஷன், அங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஏஜி விளாக்ஸ்ல பாத்துக்கோங்க. நானும் ஒரு கிளிப்பிங் இதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு மட்டும் காட்டுறேன் வந்துட்டு. ஓகேவா, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மௌலிக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்கல. அவனுக்கு வந்து எங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கு பேபி பிங்க் எடுக்கலாம்னு பார்த்தா அவன் பேபி பிங்க் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்ட்டான். அதனால அக்காக்கும் மாமாவுக்கும் மேட்ச் பண்ணி நேவி ப்ளூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேவி ப்ளூ எடுக்கிறதுக்கு போயின்னு இருக்கோம். இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்ஆல் எக்ஸ்பிரஸ் மால் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா இங்க பிள்ளைங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல் இருக்குது கல்யாண வீட்டுல. சோ அது வரைக்கும் நம்ம அப்படியே போயிட்டு சுத்திட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி. கல்யாண பொண்ணே இல்ல, அது ஏதோ பிளான போட்டுனா அது பார்லர்ல போய் உட்காந்துதான். அதை நம்பி இங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்ப வந்து இவங்க பார்லர்ல இருந்து வந்து இது முடிச்சு ஒரு வழி ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம போய் ஜாலியா சுத்திட்டு வருவோம். அது வரைக்கும் கரண்ட் வேற போயிடுச்சு, உட்கார முடியலங்க. ஆமா, கரண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கரண்ட் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாம் கல்யாண வீடு எல்லாம் பிஸி ஆயிடுச்சு. 2 நாள்ல கல்யாணம், எல்லாம் அவங்கவுங்க பிஸியா பரபரன்னு சுத்தி நிக்கிறாங்க எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பெருசு மாதிரி ஏதாவது புலம்பினே வரப்பா நீனு. ஸ்லிப்பர் எடுத்து கையில வச்சுனடா, புலம்பினே இருக்கிற. வா, தோ வந்துச்சு போட்டு இங்க இருக்குது. நாய் கடி வாங்கிக்காத, நாய் தூங்கின்னு இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணி கடி வாங்கிக்காத. வா ஃப்ரெண்ட்ஸ், வந்து நேரா இந்த போட்ல உட்காந்துட்டோம். இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, போட்டுக்கு பக்கத்துல அப்படி உட்காந்துப்பாங்களா, அந்த மாதிரி படத்துல காட்டுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கு அடியில பக்கத்துல எல்லாம் உட்காந்துப்பாங்க, உட்காந்து பேசிப்பாங்க. காதல் ஜோடிகள் யாரும் உட்காரல, இங்க உட்காந்தா அடிப்பாங்க. அதனால இங்க எல்லாம் உட்கார மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாந்தோம் சர்ச்லாம் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம போய் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு மௌலிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கல. இதுக்கப்புறமும் நாங்க ட்ரெஸ் எடுக்கலன்னா அவன் 4 தடவை கேட்டான். எல்லாருமே ரிசப்ஷனுக்கு எடுத்துட்டீங்க, எனக்கு மட்டும் எடுக்கல. இதுக்கப்புறமும் எடுக்கலன்னா காரி மூஞ்சில துப்பிடுவான். அதனால இவர் எடுத்ததே இங்க வந்து லைஃப் ஸ்டைல வந்து அவனுக்கும் ஒன்னு எஸ்எஸ்ல நம்ம சென்னை லைஃப் ஸ்டைல வந்து பாக்குறோம். ஆக்சுவலி அப்பவே அவனுக்கு எடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவர் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன்னு அதை வேஸ்ட் பண்ணுவான். அதனால கம்முன்னு வந்தோம். கட்சியில எனக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்ட்டான்.
சரி அதனால இங்க வந்து ஏன்னா நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்டு பெரிய பெரிய ஆளுங்க மாதவன் ஒரு ராம் சரண் அவர்லாம் அந்த போட்டிருக்காரு. அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். போய் தேடி பார்ப்போம் சொல்லானுக்கு இருக்குதா இல்லையான்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா பிங்க் எடு, பிங்க் வேணான்றான். ப்ளூவும் இப்போ எடுத்து காமிச்சது வேணான்றான். கீழே ஒரு பிங்க் இருக்கேடா, அது ஒரு ஜிகு ஒரு பிங்க் இருக்கு பாருங்க. இப்போ நீ எந்த பிங்கை காமிச்சாலும் வேணான்னுவான்ப்பா. இது வேணா ஓகேப்பா. இந்த ப்ளூ வேணா எடுத்து கொடு. இந்த ப்ளூ, அந்த ப்ளூ வேணான்ட்டான். பிரிண்டட் ப்ளூ அது அழகாக இருந்தது. அது இது வேணான்னு பேர். இது எவ்வளோ அழகாக இருக்கு. வேற ஏதாவது பார்த்துட்டு வரலாமா? இது எஸ்ஸா? இது மட்டும் அவங்ககிட்ட கொடுத்து வை. இப்போ கிட் செக்ஷனில் போய் பார்க்க போறியா? ஆமாப்பா. குர்தா கிட் செக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிட் செக்ஷனில் தான். ஓவர் பெருசுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதை போய் எடுத்தால் உனக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் கிட் செக்ஷனில் பார்க்குறோம். ஆனால் அது பேச்செல்லாம் பாரு XXL அடல்ட் சைல்ஸில் பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேபிமா போய் இமிட்டேஷன் பார்த்துச்சு. இப்போ வாங்கின டைமண்ட் கம்பலுக்கு மேட்ச் அவுட்டாக ஏதாச்சும் வேணுமாமா. ஒன்று டைமண்ட் வேணுமாமா, இல்லைன்னா டைமண்ட் மாதிரி வேணுமாமா. பார்த்தீங்களா இப்படி குஞ்சு குஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு பேபிமாவோட அடுத்த வேட்டை பேக்கை போய் பார்த்துட்டு இருக்குது. எப்படியெல்லாம் பாருங்கள் டைம் பாஸ் பண்ணுதுன்ட்டு. வேலை இல்லாமல் ரொம்ப நேரமாக அந்த பையன் நின்று இருந்தானான்னு தெரியல. இந்த அம்மா போய் வேலை கொடுக்குறேன்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. புல்லுபட்டா எனக்கு ரொம்ப நாளாக இது போடணும். இது ஆமா, நம்ம ஒரு தடவை வாங்கிட்டு திருப்பி கொடுத்தோம்ல. நம்ம ஒரு தடவை வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணோம்ல ஆன்லைன்ல, ஞாபகம் இருக்கா? அது கன்றாவே இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பூசாரி மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இதுக்கு அந்த இதுக்கு நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். அந்த பிங்க்குக்கு ஒயிட் இல்லைன்னா ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி தான் போடணும். ஓகே, மௌலிக்கு ஆல்ட்ரேஷன் போயின்னு இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக போடுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரே மாதிரிலாம் ஒரு முட்டை பிடிக்காது. நல்லா இருக்கா, எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. மற்றவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. வாங்கிட்டியா வெற்றிகரமா? ஏன் பேட்டி வா, அவங்க பின்னாடி பேசுவேன் நான். அங்க பாரு, அவ குத்துனுக்குறாங்க. வாங்க. என்னப்பா ஈழம் சிட்டு துள்ளி குளிச்சுனுக்குது, துள்ளி குதிச்சுனுக்குது. பசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எனக்கு வேற லெவலில் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடியாக இருக்கு. ஸோ அதனால ஐ எம் ஹாப்பி. எல்லாமே இன்னைக்கு வந்து குட் மூடாக தான் வச்சிருக்கேன். நீ குட் மூட்ல தான் இருக்கேன் இன்னைக்கு. ஆமாம், ஆறு பீஸ்ன்னு சொல்லலாம், அரை பீஸ் இருக்குது. பாவம், உனக்கு போனா போதுன்னு போட்டு இது வாங்கிக்கலையா டிப்பு? இன்னும் சொன்னா என்னப்பா வாங்கிட்டு நீ ஒரே ஜமாய் பண்ணி நிக்கிற. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடுது. வாழ்க்கையில் டைம் கிடைக்கும் போதே சாப்பிடுது. இப்பவே மெல்ல முடியல என்னால. உலக வச்சு இடிச்சாச்சு சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறோம். பசங்களை விட்டுட்டு வந்துட்டு வெளியில எங்களை தரத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாத்தையும்